மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு, இன்னும் சில கேள்விகளுக்கு பதில் தெரியல. அதுலயும் சில கேள்விகள் நம்ம கேட்குற கேள்விகளை அவங்க டயலாக்லேயே உருட்டு கொடுப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம். அது ஒன்று ஒன்றா இன்னைக்கு எபிசோட்ல இருந்தே வந்து நமக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குட்டி பாப்பா கேஷு பாப்பா பேர் என்ன அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே ஏகரா. ஏன்னா அம்மா பேர் வைக்கிறாங்களா இல்லை நம்ம குட்டி காவேரியாவே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பாப்பா பேரும் காவேரி தான். காவேரியோட நினைவாக காவேரினே பேர் வச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பாட்டி ரீசெண்டாக வந்து எந்த பிடிஎஸ்லையுமே வந்து இல்லையே, என்ன ஆச்சு பாட்டிக்கு, உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது பாட்டிக்கு வந்து உடம்பு முடியாம 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு தாத்தா எனக்கு ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு இருக்க ஒரு பெரிய கேள்வியே, 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ பாட்டியால தான் இவங்க எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காவேரி இறந்துட்டதா போய் சொன்னாங்க. இது தாத்தாவுக்கு நல்லா தெரியுமே. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவது அந்த எமோஷன்ல காவேரி உயிரோடு தான் இருக்காங்கன்ற விஷயத்த தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை, எது வந்து அவங்கள தடுக்குது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா குழந்தைக்கு அம்மா இல்லாம வளர்றாங்க. விஜய் காவேரி மேல உயிரா இருந்தாரு. ஸோ ஏன் இன்னும் அந்த ஒரு பெரிய உண்மையை சொல்லாம இருக்காரு தாத்தா? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றது ரொம்ப பெரிய கேள்வியா இப்போதைக்கு என் மைண்ட்ல அந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ பாப்பாவுக்கு 5th பர்த்டே இன்னைக்கு செலிப்ரேஷன். அப்பா பொண்ணு பாண்டிங் ரொம்பவே அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பர்த்டே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் அன்னதானம்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டிக்கு என்னாச்சு, ஈவன் அங்க ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி காமிக்கும் போது இந்த சீன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு கேட்கும்போது காவேரி இறந்த அந்த துக்கம், ஸோ அங்கே இருக்க வேணாம், ஒரு பிளேஸ் சேஞ்ச் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாம். இப்போதைக்கு நம்ம விஜய் இருக்க பிளேஸ் வந்து காஞ்சிபுரம். அங்கே தான் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் எல்லாம் கூட விட்டுட்டு பாப்பாவை மட்டும் ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லியிருக்காரு. ஸோ சித்தியும் சித்தப்பாவும் தனி வீடு பார்த்துட்டு இருக்காங்க போல. அதர்வைஸ் இதே வீட்டில் இருக்காங்களான்றது நாளைக்கு எபிசோட்ல நமக்கு தெரிய வரும். எப்பயா காவேரியை காட்டுவீங்கன்ற மாதிரி காவேரியோட என்ட்ரியுமே சீக்கிரம் இருந்துச்சு. பட் காவேரியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்காங்க. ஸோ கொடைக்கானல்ல குமரன் கங்கா மட்டும் இருக்காங்க. ஈவன் கங்காவுடைய பாப்பா வந்து ஸ்கூல் ஆல்ரெடி சேர்ந்தாச்சு, லீவுக்கு தான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கொடைக்கானல்லையும் இல்லை சென்னையிலையும் இல்லாமல் நடுவில் எப்படி மதுரைக்கு போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கும் நாளைக்கு டைலாக் ஏதாவது வச்சிருப்பாங்க. காவேரி அவங்களுடைய ஓல்டு அந்த சுடி கெட்டப்ல இருக்காங்க, கியூட்டா தான் இருந்தாங்க. பட் அந்த கழுத்துல இருந்த அந்த கருப்பு கயிறு மட்டும் மிஸ் ஆகுது. மதுரையில ஏதாவது ஜாபா வந்திருக்காங்களா என்னன்றது தெரியல. இல்ல நர்மதா பாப்பா படிப்பு. ஸோ முக்கியமா வந்து குமரன் அண்ட் நர்மதாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் குமரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவர் வந்து அங்க மிஸ் ஆனாரு, பசுபதி சொல்லி ஏதாவது பண்ணாரா, ஐ மீன் அந்த முத்துமலர் ஃபேமிலி ரியல் ஃபேமிலின்னு அந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணது, அதுக்கெல்லாம் எந்த ஒரு கண்டினியூட்டியும் இல்லாம குமரன் வந்து நம்ம காணொன்லாம் தேடிட்டு இருந்தோம். கடைசியில் அவரே வந்து இந்த கொடைக்கானல்ல சொந்தமா டெய்லரிங் ஷாப்லாம் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா கங்கா கிட்ட சொல்றாங்க. ஸோ குமரன் வந்து எப்படியோ வந்துட்டாரு அங்க இருந்து. இந்த டைலாக்லயே ஒரு டைலாகா வந்து வச்சு நமக்குமே முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ கங்கா, குமரன், பாப்பா 3 பேரும் கொடைக்கானல்ல செட்டில் ஆகியாச்சு. அதாவது டெய்லரிங் ஷாப் வச்சு அவங்களுடைய பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பாப்பாவுமே அங்கே இருந்தே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா காவேரி இருக்காங்க. நர்மதா பாப்பாவை பத்தி இன்னும் பேசவே இல்லை. ஸோ மேபி அவங்கள பத்தி ஏதாச்சும் டைலாக் வந்து நாளைக்கு வைக்கலாம். அதர்வைஸ் நாளைக்கு அவங்களுடைய என்ட்ரி கூட இருக்கலாம். ஃபைனலி நிவின் யமுனாவுடைய என்ட்ரி. ஈவன் அவங்களும் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா என்னன்றது தெரியல. யமுனா வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். எக்ஸாம் ரிசல்ட் வந்து அவங்களுடைய போஸ்டிங்காக. இப்போ அவங்களுக்கு போஸ்டிங் வந்து திருவள்ளூர்ல சப் கலெக்டர் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே குட் நியூஸ் சொல்லியாச்சு. ஸோ எம்எல்ஏ இப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தான். இதுல நம்ம ப்ரிடிக்ட் பண்ண விஷயம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் ஒரே ஸ்கூலா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கிடையாது. பாப்பா வந்து கொடைக்கானல் ஸ்கூல்ல இருக்காங்க, கங்கா பாப்பா. இன்னொரு ஈவன் கங்கா பாப்பாவோட பேர் சொன்னாங்களா இல்லை நான் நோட்டீஸ் பண்ணலன்னு தெரியல. அண்ட் இந்த பாப்பாவுமே நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. கரண்டா சுட்டுமிழி சுடரையில நடிச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் சின்ன பாப்பாவும் நடிச்சாங்க, இப்போ நடிக்கல. நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி பாப்பா அவங்களுடைய ரியல் நேம். யாருக்காவது ஐடி வேணும்னா அஞ்சலி பாப்பான்னு சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் மேஜரா எந்த ஒரு நியூ என்ட்ரிஸும் காட்டல. ஒன்லி அந்த வீட்டில் வந்து வேலை பார்க்குற ஒரு ஆண்டியா ஏனார் துணையில வர வானதியோடைய அம்மா கேரக்டர் மட்டும் இருந்தாங்க. நேத்தே இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ரோல் தான் சொல்லிட்டு அவங்களுடைய லுக் பார்க்கும்போதே நேத்தே கண்டுபிடிச்சாச்சு. மற்றபடி வில்லன் கேங் என்ன ஆனாங்கன்னு தெரியல. மேபி இனிமேல் புது வில்லன்ஸை கூட கொண்டு வரலாம். அண்ட் வேற யாராவது நியூ என்ட்ரிஸ் இருக்காங்களான்றதும் அப்கமிங்ல தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நாளையோடைய ப்ரிவியூ பார்க்கும்போது எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா, அம்மா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னது. ஸோ விஜய் உடனே ஃபீல் பண்றாரு. எப்பவுமே அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் பிளேஸ் இருக்கும் போல. ஸோ அங்கே கூட்டு போய் காட்டுவாங்களா என்னன்ற மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு இப்போ
இப்போதான் 5 இயர்ஸ் ஆரம்பிக்கும் போதே 5 வருடங்களுக்கு பிறகு தான் ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஸோ மேபி அவங்களுடைய அந்த கல்லறை மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது மெமரபிள் ஸ்பாட் அவங்களுக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பெரிய கேள்வி, எவ்வளோ பெரிய வீட்டில் காவேரி இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவங்களுக்காக ஒரு பெரிய ஃபோட்டோ கூட மாட்டி வைக்கல, பெருசோ இல்லை சின்னதாக கூட ஏன் ஒரு ஃபோட்டோ மாட்டி வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. மேபி அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகி எமோஷனல் ஆகுறாங்கன்றதுனால இல்லையா ஏன்னு தெரியல. ஏன்னா இப்பயே ஃபோட்டோலாம் வந்து பாப்பா பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபியூச்சரில் அவங்க 2 பேரும் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அதனால ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும் அப்படின்னு கூட அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வச்சிருக்கலாம். ஸோ இப்படின்னு பார்த்தா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தலை மேலே ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா வந்து லாஜிக் இருக்காது தான். ஸோ இருந்தாலும் ஸ்டோரி வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ இனிமே ஸ்டோரி வைஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நானுமே பார்த்தீங்கன்னா 2 நாளாக ரொம்பவே சீக்கிரமாக தூக்கமே இல்லை, ஆக்சுவலாக சீக்கிரமாக எந்திரிச்சு எபிசோட் பார்த்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு கவர் பண்ணுது அப்படின்றது நமக்கு நெக்ஸ்ட் வீக் டிஆர்பி மூலமாகவுமே தெரிய வரும். அதே மாதிரி வீக்காக பார்க்கறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாதுன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு குட்டி மீட்டப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுவோமே எந்த மாதிரி ஸ்டோரி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இல்லையா. மேபி இன்னைக்கு ஏதாச்சும் ப்ரோமோ வந்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்னைக்கு எபிசோடும் நாளைக்கு எபிசோடும் பிச்சு ஒரு குட்டி ப்ரோமோவாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.